ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுரேகா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஆமாங்க, வெஜ் கட்லெட் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கட்லெட் பண்ணால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்ட்டில் ஆனால் நம்ம வெஜ் கட்லெட் செய்ய போகிறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சோயா ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது பெரிய சோயா இல்லை, சின்ன சோயா தான். இதை எடுத்து கொதிக்கிற தண்ணி இது முங்குற அளவு நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட போகிறோம். அப்போ இது நல்லா அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நான் தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கிறோம். நான் இதை அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப அரைக்க தேவையில்லை. ஸோ இதுக்கு ஒரு பைண்டிங்க்கு நம்ம கண்டிப்பாக பொட்டேட்டோ தேவை. அதனால் ஒரு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சதை மசிச்சுக்கிறேன். இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்கு நம்ம அரைச்சி வச்ச சோயாவோடு சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு 4 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கை வச்சு நான் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு தட்டில் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி இது பியூர் வெஜ் கட்லெட் பண்ணுறேங்கிறதுனால நான் எக் ஒயிட் எடுக்கலை. அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதை தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிறேன். பட் எக் ஒயிட்டில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எக் ஒயிட்டில் டிப் பண்ணி பண்ணும்போது இன்னுமே அருமையாக இருக்கும். பட் இன்றைக்கி நான் வெஜ் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் எடுக்கிறேன். இப்போது நம்ம அந்த சோயா கலவையை கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 5-6 ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா எண்ணெயில் போடும்போது நமக்கு மொத்தமாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தட்டி வச்சதை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் ஜஸ்ட் அதை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது
நான் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வர வர நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிருச்சு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து வெஜ் கட்லெட் பண்ணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் தண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் மட்டுமே இவ்வளோ எண்ணெய் நமக்கு இழுத்துருக்கு. இதே நீங்கள் எக் ஒயிட்டில் டிப் பண்ணி பண்ணிங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகாது. அது ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.